ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்காது. எப்ப உங்க அம்மா என் அண்ணிய மண்டபத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி காயப்படுத்தினாங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த காதல் கருமாந்திரம் இதெல்லாம் வேண்டான்னு. எனக்கு உங்களை விட என் அம்மாவை விட என் அண்ணி தான் எனக்கு முக்கியம். அவங்கள புரிஞ்சுக்காம தப்பா பேசின உங்க குடும்பம் எனக்கு என்னைக்குமே வேண்டாம். நாம எல்லாத்தையுமே மறந்துடலாம். மறந்துடலானா எப்படி ரம்யா? எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் அவனை எங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு உன்னை விரும்பல, என் மனசுக்கு பிடிச்சதால தான் நான் உன்னை விரும்பினேன். இங்க பாரு ரம்யா, எப்ப என் மனசுல உன்னை நினைக்க ஆரம்பிச்சனோ அப்பவே உன்னை என் மனைவியா நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்ப நிச்சயம் வரைக்கும் போயிடுச்சோ அப்பே நீ எனக்கு பாதி பொண்டாட்டி ஆயிட்ட. ஊர் உலகத்துக்காக நான் உன் கழுத்துல தாலி கட்டல, அவ்வளவுதான். மத்தபடி இப்ப கூட நீ எனக்கு சொந்தமானவதான். எங்க குடும்பத்துல யாருக்குமே இதுல சம்மதம் இல்ல. யாருக்கும் இல்லாம இருக்கலாம் ரம்யா, ஆனா உனக்கு இருக்குல்ல? இல்ல இல்ல, இது வாயில இருந்து வர வார்த்தை. நான் கேட்கறது உன் இதயத்துல இருந்து வர வார்த்தையா ரம்யா? யாருக்காக நீ உன்னை ஏமாத்திக்கிற ரம்யா? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு, உன் மனசுல நான் இப்ப இல்லைன்னு. நீ இல்லைன்னு சொன்னா நான் இப்பயே போயிடுறேன். உன்னால முடியாது, உன்னால அதை சொல்ல முடியாது ரம்யா. ஏன்னா உன் மனசுல நான் இருக்கேன். இத பாரு ரம்யா, எங்க வீட்டுல எனக்கு பொண்ணு பாக்குறாங்க, ஆனா என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. இந்த ஜென்மத்துல நீ தான் எனக்கு பொண்டாட்டி. அது நீ இல்லனா அந்த ஸ்தானத்துல யாருமே இல்ல. இந்த ஜென்மத்துல எனக்கு நீ தான். என்ன பண்றீங்க? கைய விடுங்க, யாராவது பாத்திர போறாங்க. யார் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்ல ரம்யா, எனக்கு இப்பவே பதில் சொல் ரம்யா. உண்மையா நான் உன் மனசுல இல்ல சொல்லு ரம்யா, சொல்லு ரம்யா. தோபார் ரம்யா, எப்ப எங்க அம்மா என்னை ஏமாத்துறாங்களோ நான் அப்பவே அவங்க எல்லாம் பேசுறது இல்ல, புரிஞ்சுக்கோ ரம்யா. இப்ப கூட உனக்கு என் கூட வரது சம்மதனா சொல்லு, நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம். எனக்கு என் குடும்பத்தை விட நீதான் ரொம்ப முக்கியம் ரம்யா. நீ அமைதியா இருக்க போவே தெரியுது உனக்கும் இதுல சம்மதம்ட்டு. இத பாரு ரம்யா, நம்ம காதல நம்ம யாருக்காக விட்டு கொடுக்கணும்? உங்க அண்ணி தப்பா நினைப்பாங்களா நீ நினைக்காத. நம்ம ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்கு. நானும் நல்லா படிச்சிருக்க, நீயும் படிச்சிருக்க. எதுக்கு யோசிக்கணும்? சொல்லு ரம்யா ப்ளீஸ். என்ன வினோ, கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்திருக்க? ரம்யா எங்க? உன் கூட வரலையா? என்னம்மா அமைதியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? மனசுதான் சரியில்லை அத்தை. நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பத்த. வயசு பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு வரவங்க கிட்டலாம் எனக்கு கல்யாணம்னு பேசிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கத்த? நம்ம முதல்ல ரம்யாவுக்கு ஒரு நல்ல இடமா பார்க்கணும். அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏண்டி, 2 பொருள் வாங்குறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? அம்மா, கடையில ஒரே கூட்டமா. இந்தா. அண்ணி, இன்னும் நீங்க வேலைக்கு போலையா? அதை விட முக்கியமான வேலை இருக்குல்ல, அதை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும்.